காரசாரமான ஒரு ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாமா? எனக்கு சீ ஃபுட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிற ஃபிஷ் ஃப்ரை வந்து பாம்ஃப்ரெட்டில் தான் செய்கிறேன். உங்களுக்கு என்ன ஃபிஷ் கிடைக்குதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஒரு பிளேட்டில் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், பெப்பர், cumin, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சோண்டு டேஞ்சினஸ்க்காக நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டையும் கரம் மசாலா போட்டதையும் நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நீங்கள் அதை மறக்காமல் பண்ணிடுங்க. இப்போ ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த லெவலுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் சில்லி பவுடர் லெவலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்படியே நம்ம நல்லா ஃபிஷ்ஷில் எடுத்து கோட் பண்ண போகிறோம். உள்ளேயும் வெளியிலையும் ஃபிஷ்ஷை நல்லா மசாலா அப்ளை பண்ணிக்கோங்க. கேப்ஸ் அண்ட் கட்ஸ் இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாகவே மசாலாவை திக்காகவே நீங்கள் லேயர் பண்ணிக்கோங்க. இந்த மீனோட நேம் உங்கள் யாருக்காவது தமிழில் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதை நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் நான் சன்லைட்டில் வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லை எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் தான் நம்ம குக் பண்ணோம். அப்போ தான் உள்ளேயும் நல்லா குக் ஆகும். ஸோ வெளியில் இந்த கிறிஸ்பினஸ் வர வரைக்கும் நான் குக் லேயர்ஸ்லாம் நல்லா டீப்பாகவே குக் ஆகி பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் நல்லாவே இருந்துச்சு.